இனி ரவீனா எப்பவுமே நடிக்க முடியாதா? இவ்வளவு தூரம் ரெட் கார்டு கொடுத்திருக்காங்களா? சாலினி அவங்களுக்கு அஜித் அவரு என்ன சர்ப்ரைஸ் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? 4 மாசத்துல விஷால் அவருக்கு திருமணம் நடக்க இருக்கா? நான் மட்டும் என்ன விதிவிலக்கான்னு யார் ரகுமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகை ரவீனா அவங்களுக்கு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளத்துல பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது சிந்து பைரவி சீரியல் பிரச்சனை தொடர்பாக தான் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்காங்களாம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க எந்த டிவிலயோ சீரியல்லையோ அல்லது ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்லயோ தலை காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இனிமேல் எப்பவும் அப்ப நடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒளிபரப்பாக தொடங்கிய சிந்து பைரவி தொடர்ல 2 தோழிகளோட கதை இருந்துச்சு. அதுல சிந்துவாக ஒரு நடிகையும் பைரவியாக ரவீனா அவங்களும் கமிட் ஆயிருக்காங்க. அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் போனதுனால ப்ரோமோ ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடிக்க மறுத்துட்டாங்க. ஹீரோயின் சொல்லி கமிட் பண்ணாங்க. அப்புறம் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் தெரியும் செகண்ட் ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு ரவீனா அவங்களுடைய தரப்புல இருந்து சொன்னாலுமே அந்த சீரியல்ல இருந்து அவங்க வெளியே வந்ததுனால கோவப்பட்ட தயாரிப்பு தரப்பு சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சங்கத்துல புகார் செஞ்சு ரெட் கார்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. புகார் கொடுத்ததெல்லாம் உண்மைதான், ரெட் கார்டெல்லாம் எனக்கு கொடுக்கல, அதோட இப்ப இந்த விவகாரம் சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னு ரவீனா ஒரு பக்கம் சொன்னாலுமே ரவீனா அவங்களுக்கு அந்த ரெட் கார்டு கொடுத்து ஓராண்டு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு பத்திரிகையில எழுதியிருக்காங்க. ஆரம்பத்துல தயாரிப்பாளர் சங்கம் டிவி நடிகர் சங்கத்துக்கிட்ட எதுவுமே கலந்தாலோசிக்காம தடை போட்டிருக்காங்க. அதனால அந்த உத்தரவை சில சேனல் தரப்புல கண்டுக்கல. அதை தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து முறைப்படி நடிகர் சங்கத்துக்கு கடிதம் எழுத சங்கத்துல இருந்து ரவீனா அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவங்க தரப்புல சில கருத்துக்களை, அதாவது முக்கியத்துவம் இல்லைங்கிறத சொல்ல, ஆனாலும் கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் விலகுனது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அந்த தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. தயாரிப்பு தரப்புல ஒரு வருஷம் தடை உத்தரவா அப்படின்னு கேட்டா ஆரம்பத்துல அவங்க 2 வருஷம் தடை போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தயாரிப்பு தரப்புல 1 வருஷம் தான் தடை போட்டிருக்காங்க. இனி ரவீனா தரப்புல இருந்து தன்னோட செயலுக்கு வருத்தம் தெரிவிச்சு கடிதம் ஏதாச்சும் தந்தா மட்டுமே அதை மேற்கொண்டு இந்த விஷயத்துல அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. இதுதான் உண்மை. ஆனா இந்த பிரச்சனை முடியவல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப உறுதியான தகவல்களை ஒரு பத்திரிகையில எழுதியிருக்காங்க. ஷாலினி அவங்களுக்கும் அஜித் அவங்களுக்கும் திருமண நாள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க. 25வது திருமண நாள். இந்த திருமண நாள்ல சாலினி அவங்கள பாக்குறதுக்காகவே அஜித் அவர் ரொம்ப வேகமா சென்னைக்கு வந்திருக்காரு. வந்ததும் 2 பேரும் கேக் வெட்டி ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணி வீடியோவெல்லாம் பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்களும் எப்பவும் இதே போல ஹாப்பியா இருங்கன்னு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, விஷால் அவருக்கு திருமணம் எப்போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க நிலையில இன்னும் 4 மாசத்துல நடிகர் சங்க கட்டிட திறப்பு விழா இருக்கும். அதுக்கான வேலையில கார்த்தி அவர் ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதான் நடக்கும். நடிகர் சங்க கட்டட திறப்பு விழா பத்திரிக்கையோட சீக்கிரமா வர அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய பேர் உங்க திருமணம் எப்போ அப்படிங்கறத தான் கேட்டாங்க. ஆனா அதுக்கு இவர் இப்படி ஒரு பதில கொடுத்திருந்தாரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஏஆர் ரகுமான் அவர்கள் இப்ப அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதாவது ரொம்ப தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்மையில ஒரு பேட்டியில, நீங்க பொது வாழ்வில் இருக்கும் போது அனைவராலும் விமர்சிக்கப்படுவீங்க, பணக்காரரா இருந்தாலும் சரி கடவுள் வரை எல்லாருமே விமர்சிக்கப்படும் போது நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? எல்லாரும் அப்படித்தான் பேசுவாங்க. எங்களை குறித்து இப்படி தவறா விமர்சிக்க நினைக்கிற ஒரு சிலருக்கும் குடும்பம் இருக்கு அப்படிங்கறத அவங்க நினைச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாருங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.